கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா வேடனுடைய கண்ணிக்கு உங்களை தப்புவிப்பார். நல்ல கவனிங்க. இன்னைக்கு எதில் நீங்கள் மாட்டுவீங்க, எதில் உங்களை மாட்டலாம், எதில் உங்கள் பேரை கெடுக்கலாம் அப்படின்னு பிசாசானவன் சுற்றி திரிகிறான். 1 பேதுருவின் புத்தகம் 5வது அதிகாரம் 8-9 வசனங்களை வாசித்து பாருங்க. யாரை விழுங்கலாமோ என்று சொல்ல பொல்லாத பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கத்தை போல சுற்றி திரிகிறான் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் அழிக்கப்படணும், உங்கள் வாழ்க்கை நாசமாகணும். ஆனால் இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அவங்கெல்லாம் மறைவாக உன்னை குரோதமாக கண்ணி வைக்கிறாங்களா? வேடனுடைய கண்ணிக்கு, வேடன் எந்த பறவையும் கண்ணுக்கு தெரிய மாதிரி கண்ணி வைக்க மாட்டான். எந்த மிருகத்தை பிடிக்கிறதுக்கும் கண்ணுக்கு தெரியற மாதிரி கண்ணி வைக்க மாட்டான். பிசாசும் அதே தான். ஆனால் கர்த்தர் வேடனுடைய கண்ணிக்கு விலக்கி உங்களை காப்பா. அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தையும் வேடனுடைய கண்ணிக்கு விலக்கி காத்துக்கொள்ளலாம். மோசேயுடைய ஜெபம் சங்கீதம் 91:3. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பா. ஆண்டவர் தப்பு வைக்கலைன்னா நம்மளால் தப்பு வைக்கப்பட முடியவே முடியாது. ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை நம்ம பண்ணணும். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ண வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்குது. அதில் ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு என்னை குரோதமாக எழும்பி இருக்கிற பிசாசின் கிரியைகள், என்னை குரோதமாக எழும்பி இருக்கிற மனுஷனுடைய தந்திரங்கள், பிசாசினுடைய தந்திரங்கள் அத்தனைக்கும் என்னையும் என் கணவரையும் என்னையும் என் மனைவியையும் என்னையும் என் பிள்ளைகளையும் என்னையும் என் குடும்பத்தையும் தப்புவித்தருளும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும். அப்பொழுது தான் ஆண்டவர் உங்களை தப்பு வைப்பான். ஆமானுங்கிற கொடிய மனிதனுடைய கைக்கு கர்த்தர் மொர்தெகாயை தப்புவித்தா. தானியேல் என்கிற தெய்வ மனிதனுக்கு குரோதமாக எழும்பின எல்லா அதிகாரிகள் கண்களுக்கு, அதிகாரிகளுடைய கைகளுக்கு கர்த்தர் தப்புவித்தா. இப்போ தூக்கி சிங்கக்கபியில போட்டாங்க. ஆனால் ராஜா ஒரே ஒரு வார்த்தை கேட்டார். தானியேலின் புத்தகம் 6:16, தானியேலே, நீ இடைவிடாது ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? அடுத்த நிமிடம் பதில் வந்தது, ஆம் ராஜா, சிங்கத்தின் வாய்க்கு என்னை தப்புவித்தா. சிங்கத்தின் வாய்க்கு மாத்திரம் இல்லை, தானியேல் குரோதமாய் மறைவாய் கண்ணி வைச்சாங்களே, அவங்களுடைய கண்ணிக்கும் கர்த்தர் தப்புவித்தா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் தப்புவிப்பா. ஒரு கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருக்குது. அந்த கணவனுக்கு குரோதமாக மனைவி பொய் சாட்சி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஜட்ஜி கண்டுபிடிச்சிட்டார், இந்த சகோதரி பணத்துக்காக தான் இவர் மேலே பொய் கேஸை போட்டுருக்குறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. எதில் கண்டுபிடிச்சாங்க? அவங்களுடைய பேச்சிலேயே, அவங்களுடைய செயல்லையே கண்டுபிடிச்சு அவரை நிரபராதின்னு சொல்லி விடுதலையாக்கி இந்த சகோதரியை ஜெயிலில் போட்டுட்டாங்க. பாருங்க, தெய்வ மனுஷனுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா தந்திரங்களை கர்த்தர் அழித்து போடுவா. ஒரே ஒரு வசனம் சொல்லட்டுமா? சங்கீதம் 7:15, சங்கீதம் 9:15. குழியை தோண்டி ஆழமாக்கி அதை ஆழப்படுத்துகிறார்கள். தோண்டினவர்களே தோண்டின குழியிலே விழுவார்கள். மறைவாய் வைத்த வலையிலே அவர்களுடைய கால்களை சிக்கிக்கொள்ளும். கர்த்தர் உங்களை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பா. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உடைய பிள்ளைகளை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பீராக, பிசாசுடைய கண்ணிக்கு தப்புவிப்பீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.